குழந்தை பருவத்தில் இருப்பவர்களுக்கு நாம் எப்போ பெரியவங்களாகும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் பள்ளிக்கூடத்தில் கொடுக்கப்படும் வீட்டு பாடங்கள், எக்ஸாம்ஸ், டென்ஷன் என பல கூறலாம். ஆனால் இப்போது இருக்கும் இளைஞர்களிடம் கேட்டா பேசாம ஸ்கூல்லயே இருந்திருக்கலாம், வளராமலே இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதிலும் கிளாஸ் ரூம்ல லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்கள் தான் அதிகம் சொல்வார்கள். அவர்களுக்கு என தனி கதையே இருக்கும். இனிமேல் இந்த லாஸ்ட் பெஞ்ச் இருக்காது என்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதனை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை பள்ளிகளில் மாணவர்களை பா வடிவில் அமர வைக்க உத்தரவிட்டுள்ளது. இதனால் இனி பள்ளிகளில் கடைசி பெஞ்ச் மாணவர்கள் என்கிற எண்ணம் இருக்காது. இதனை இன்று தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. பா வடிவ இருக்கை அமைப்பு மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காகவும் வகுப்பறைகளில் கடைசி பெஞ்ச் என்ற கருத்தை நீக்குவதற்காகவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாற்றம் மாணவர்களிடையே சமத்துவமான கற்றல் சூழலை உருவாக்கவும் ஆசிரியர்களுடனான தொடர்பை மேம்படுத்தவும் உதவும் என கல்வித்துறை கருதுகிறது எனவும் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க ஆசிரியரை கவனிக்க வசதியாக இருக்கும் எனவும் விளக்கம் அளித்துள்ளது.